அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 1 கிலோவுக்கு தேவையான அளவுகளோட பிரியாணி. மட்டன் பிரியாணி போட்டும் வெரி ஈஸியாக சிம்பிளாக டேஸ்ட்டாக சூப்பராக வந்துச்சு. நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துடுங்க. எல்லாருமே ரொம்ப வாண்டடாக கேட்டது தான் இந்த அளவுகளோட சொல்லுங்கள் 1 கிலோவுக்குன்னு சொல்லி. அதுக்கான வீடியோ தான் இது. நீங்களும் இதே போலேயே ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக வச்சு. வெங்காயம் வந்து ஒரு 300 கிராம் எடுத்து நல்லா நைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. பல்லாரி இல்லை பொல்ட்டி எதுவாக இருந்தாலும் உங்கள் ஆப்ஷன்ஸ் தான். தக்காளி ஒரு 5 போல் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம கறி 1 கிலோ எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை நல்லா அலசிட்டு அதை வந்து இஞ்சி பூண்டு 1 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, உப்பு தேவையான அளவு, அரிசி நம்ம எந்த பாத்திரத்தில் அளக்குறோமோ அதில் ஒரு அளவு தண்ணி எடுத்துக்கோங்க. வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா உப்பு போட்டு ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இதில் இந்த டம்ளர் குட்டி டம்ளரில் 100 மில்லி டம்ளரில் நான் வந்து 1.5 டம்ளர் வந்து ஆயில் போட்டிருக்கேன். ஆயில் ஒரு சட்டி வச்சு ஆயில் ஊற்றிட்டு வெங்காயம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த வெங்காயத்தை நீங்கள் கையால் அளவு எடுக்கணும்னு சொன்னால் 2.5 கை இருக்கணும். நல்லா பொத்தி எடுத்திங்கன்னா 2.5 கை அளவுக்கு வெங்காயத்தை எடுத்து நல்லா போட்டுருங்க. நம்ம குட்டி குட்டியாக அந்த தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கோம். 3 லெமன் எடுத்து நல்லா குட்டி குட்டியாக இருக்கிற 3 லெமன் எடுத்துருக்குறோம். நீங்கள் பெருசாக இருந்தால் 1, 1.5 கூட நீங்கள் எடுத்துக்கலாம். 8 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். காரத்துக்கு தகுந்த போல் கூட குறைச்சி நீங்கள் எடுத்துக்கலாம். நல்லா வெங்காயத்தெல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். இப்போ தான் கலர் மாதிரி சேஞ்ச் ஆகி வந்துட்டுருக்கு. இப்படியே இது இருந்துகிட்ருக்கட்டும். நம்ம விசில் வந்த குக்கரை நம்ம அப்படியே திறந்து பார்க்க போகிறோம். அது எப்படி வந்திருக்கா என்னங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ நம்ம லெமன் எடுத்தோம்னா அதை தனியாக நல்லா எடுத்து புளிஞ்சு எடுத்துக்கோங்க. ஒரு 10 போல் முந்திரி எடுத்து நல்லா உடச்சி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த நல்லா பொன்னிறமாக வெங்காயம் வறந்து வச்சு அதுலேயே நீங்கள் கொஞ்சம் வெங்காயத்தை ஓரம் கட்டிட்டு இதை போட்டு நடுப்புற இதை போட்டுடலாம். போட்டு நல்லா ஃப்ரை ஆகி வரட்டும். வந்த பிறகு நம்ம பிளேட்டில் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஃப்ரை ஆகி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க. தக்காளி அதுக்கப்புறம் நம்ம சேர்த்து கலரி விட்டுருங்க. இந்த ஸ்டேஜை கொஞ்சம் நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம பச்சை மிளகா போடுறோம், அதையும் நல்லா கிளறி விட்டுருங்க. அப்புறம் ரம்பலை, அப்புறம் புதினா 1 கை, மல்லி இலை, ரெண்டையும் சேர்த்து 1 கை எடுத்து நான் அதையும் கிளறி விட்டுட்டேன். மிளகாத்தூள் கடை மிளகாத்தூள் தான் எடுத்து, ரொம்ப காரமாக இருக்கும். அதில் வந்து குட்டி ஸ்பூனில் 1 ஸ்பூன் எடுத்துருக்கேன். ஸ்பூனுடைய அளவு பார்த்துக்கோங்க. அதே அளவு நீங்கள் போட்டிங்கன்னா காரம் ஏற்கனவே பச்சை மிளகா சேர்த்துருக்கோம், கறியில் மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம். அதனால் நீங்கள் காரத்தை மட்டும் பார்த்து போட்டுக்குங்க. இதிலே 4 ஸ்பூன், அதே அளவில் 4 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு அரைச்சது எடுத்துக்கிட்டேன். அதையும் நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டுட்டு பிரியாணி மசாலா வந்து இதில் வந்து 3 ஸ்பூன் தான் நான் எடுத்துக்கிட்டேன். கிட்டத்தட்ட அது வந்து 300 கிராம் அளவு இருக்கும். அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோ போதும், இந்த 1 கிலோவுக்கு அவ்வளோ போதும். நல்லா கலந்து வரட்டும். தயிர் பாக்கெட் வந்து ஒரு 10 ரூபா பாக்கெட் 1 எடுத்துருக்கேன். அதையும் நல்லா அதில் ஊற்றிட்டுருங்க. அது நல்லா ஊற்றிய பிறகு நல்லா வதக்கிடுங்க. வதங்கி வரட்டும். இப்போ நம்ம வேக வச்சிருந்த கறி வந்திருக்கான்னு பார்த்துருங்க. சூப்பராக வந்திருக்கு. உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்படியே எடுத்து நம்ம எல்லாத்தையும் எடுத்து நம்ம அந்த சட்டியில் போட்டு நல்லா வதக்க போகிறோம். கொஞ்சம் நேரம் வதங்கி வரட்டும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். ஆளுங்கிற சிம்பிள் வச்சுங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். டேஸ்டி ஃபுட் ஹாரிஸ் விஸ் தான் நம்ம சேனலை. மறக்காமல் கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வதக்கிட்டு வந்துட்ருக்கோம். சூப்பராக வதங்கி வருது. அது எல்லா மசாலாக்களும் சேர்ந்து வதங்கிடும். இந்த ஸ்டேஜ்களை நீங்கள் மட்டும் நோட் பண்ணாலே போதும். இது மாதிரி ஒரு தடவை 2 தடவை மூடிட்டு நல்லா வதக்கிட்டு உப்பு பார்த்து செக் பண்ணி இதிலே போட்டுக்கலாம் நீங்கள். இப்போ நம்ம வேக வச்சிருந்த தண்ணியை அளந்து நீங்கள் இதை ஊற்றிங்க. ஒரு பாத்திரம் அளவு நம்ம அரிசி எடுத்தோம்னா 2 பாத்திரம் அளவுக்கு தண்ணி அதை போட்டுடலாம். அரிசி ஊற வச்சு எடுத்தோம். ஃபஸ்ட்டு நம்ம அரிசியை ஊற வச்சிடணும். அந்த ஊற வச்ச அரிசி எடுத்து நம்ம இதில் போட்டுடணும். இன்றைக்கி துளசி அரிசி தான் நான் எடுத்தேன். சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் பாஸ்மதி அரிசியில் கூட நீங்கள் செய்யலாம். இப்போ நம்ம நல்லா அதெல்லாம் போட்டுட்டு லெமன் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா 3, அதை புளிஞ்சி அதை வடிகட்டி அதை ஊற்றிடுங்க. ஊற்றி இப்படி கலந்துக்கிட்டு வரணும். இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம தம் போகிற ஸ்டேஜ் வந்தாச்சு. இப்போ நீங்கள் உப்பு எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த ரம்பலை, வெங்காயம், நெய் இதெல்லாம் போட்டுட்டு நம்ம தம் போட போகிறோம். எல்லாத்தையும் தூவி விட்டுருங்க.
தூவி விட்டுட்டு நெய் ஊற்றிக்கிங்க. நெய் ஒரு 50 கிராம் போல் ஊற்றிக்கலாம். நெய்யுமே உங்களுடைய ஆப்ஷன்ஸ் தான், கூட குறைச்சி நீங்கள் வேணால் ஊற்றிக்கலாம். எவ்வளோ ஊற்றினாலும் வாசனையாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். பெரியவங்கெல்லாம் சாப்பிட்றாங்கன்னு சொன்னால் நெய்யை கம்மி பண்ணிக்கிங்க. இப்போ நெய் நம்ம சேர்த்தாச்சு. தோசைக்கல்லை ஒன்று நல்லா சூடு காட்டிடுங்க ஃபஸ்ட்டு. அப்புறம் அடுப்பு சிம்மில் வச்சுட்டு ஒரு 20 நிமிஷம் வச்சிங்கன்னா சூப்பராக வந்துடும். ட்ரை பண்ணி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். ஆளுங்கிற சிம்பிள் வச்சுங்க. நோட்டிஃபிகேஷன் அப்போ தான் வரும், பார்த்து பயன்படலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.